கிறிஸ்தவர்களே, நீங்கள் பேச வேண்டியது நல்லதையே பேசு, உன்னில் இருப்பார் இயேசு. மனம் மாறி பொய் பேசாதே, மனதார சத்தியத்தை பேசு. செத்துப்போன சடலத்தை குறித்து பேசாதே, ஆரோக்கியமான உபதேசத்தை குறித்து பேசு. கெட்ட வார்த்தையை பேசாதே, நல்ல வார்த்தையை பேசு. கிண்டலான வார்த்தைகளை பேசாதே, கிருபையுள்ள வார்த்தைகளை பேசு. வம்பாய் பேசாதே, அன்பாய் பேசு. விரக்தியாய் பேசாதே, விசுவாசத்தோடு பேசு. மற்றவர்கள் அஞ்சும்படி பேசாதே, மற்றவர்கள் ஆறுதலடையும்படி பேசு. செருக்கானதை பேசாதே, செம்மையானதை பேசு. அநியாயத்தை பேசாதே, நியாயத்தை பேசு. மனுஷனுக்கு பிரியமானவைகளை பேசாதே, தேவனுக்கு பிரியமானவைகளை பேசு. ஆம், மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆம், ஒரு மனிதனின் வார்த்தைகளே அவன் வாழ்வதற்கும் அல்லது அவன் கெட்டுப்போவதற்கும் காரணமாக அமைகிறது. ஆம், இன்றைக்கே நம்முடைய வாயின் வார்த்தைகளை சரி செய்து கொள்வோம். தாவீது ஜெபம் செய்தது போல, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஜெபித்து வாயின் வார்த்தைகள் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினான். நாமும் கூட நம்முடைய வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருக்க கற்றுக்கொள்வோம். ஆமேன். உங்கள் வாயில் சொல்வாக்கு சுத்தமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு மொத்தமாக வரும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.